நித்யாவுக்கு திருமணமாகி இப்போது 4 வருடங்கள் ஆகின்றன. அவளுடைய உலகமே அவளுடைய கணவன் செல்வாவை சுற்றிலும் மட்டும்தான் இருந்தது. பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கிடையாது. தன் கணவனுடன் ஒரு அமைதியான, சந்தோஷமான, நிறைவான வாழ்க்கை, இது மட்டும்தான் அவள் எதிர்பார்த்தாள். செல்வா தன் தாயை கவனித்துக் கொள்ள வேண்டிய குடும்ப பொறுப்பில் இருந்ததால் அவர்கள் இருவரும் செல்வாவின் அம்மாவுடன் ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆரம்பத்தில் எல்லாமே ஒரு சிறிய வட்டத்தில் அழகாக தான் நகர்ந்தது. ஆனால் அந்த சின்னஞ்சிறிய அமைதியான உலகத்தை தலைகீழாக புரட்டி போட அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து இறங்குவாள் செல்வாவின் தங்கை கீதா. இந்த கீதா இருக்கிறாளே, இவளது லீலைகள் தான் நித்யாவின் வாழ்க்கையை கேள்விக்குறியாகுபவை. கீதாவுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகின்றன. 2 பிள்ளைகள். கணவரோடு சென்னையில் தனி குடித்தனம் வாழ்ந்து வருகிறார். கணவர் ஒரு பெரிய ஹோட்டல் நிறுவனத்தில் மேனேஜர். கீதா அவளது சொந்த புகுந்த வீட்டு வாழ்க்கையில் அவள் போட்டு வைத்திருக்கும் இரும்பு கட்டுப்பாடுகள் இருக்கிறதே, அது மிகப்பெரிய அதிர்ச்சியை தரும். கீதா தன் சொந்த மாமனார் மற்றும் மாமியாரை தன் வீட்டுக்கு ஒரு நாளும் வாசல்படி மிதிக்க விட்டதே கிடையாது. அப்படியே எதேச்சையாக அவர்கள் வந்து விட்டால் கூட 3 நாட்களில் அவர்களை எப்படியாவது விரட்டி விடுவார். தன் கணவனுடன் தகராறு செய்து சண்டை போட்டு அந்த பாவப்பட்ட முதியவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்புவதில் அவளுக்கு அத்தனை ஆனந்தம். கீதாவின் கணவர் ஹோட்டல் மேனேஜராக இருப்பதால் வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே வீட்டுக்கு வருவார். அந்த சொற்ப நாட்களிலாவது கணவனுக்காக நேரத்தை செலவழிக்கிறாளா? புகுந்த வீட்டு பொறுப்புகளை கவனித்து ஒரு நல்ல மருமகளாக நடக்கிறாளா? அதுதான் இல்லை. வருடத்தில் 365 நாட்களில் குறைந்தது 120 நாட்களுக்கு மேல் அவள் எங்கிருப்பா தெரியுமா? தன் அண்ணன் செல்வாவுடைய வீட்டில்தான் வந்து முடங்கியிருப்பாள். தீபாவளி வரட்டும், பொங்கல் வரட்டும், ஊர் திருவிழா, வருடப்பிறப்பு மற்றும் குழந்தைகளோட பள்ளி விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு நாட்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பண்டிகையுமே தன் புகுந்த வீட்டில் கணவனுடன் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்ற எண்ணமே கீதாவுக்கு வராது. நேராக தன் குழந்தைகளை தூக்கி கொண்டு அண்ணன் வீட்டுக்கு வந்து ராணி மாதிரி உட்கார்ந்து கொள்வாள். அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு பெற்ற தாயையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த வீட்டையே தன் சொந்த ராஜ்யமாக மாற்றுவாள். இதை கேட்கும் போதே உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும் பாருங்கள். என்னங்க இது கொடுமையா இருக்கு? மருமகள் நித்யா ஏன் இதெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும்? ஆரம்பத்திலேயே அவளை எதிர்த்து வெளியே போ, உன் வீட்டுக்கு போய் பண்டிகை நாட்களை கொண்டாடு என்று சொல்லி இருக்கலாமா இல்லையா? ஏன் இவ்வளவு காலம் அவள் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தாள் என்பதுதான் அந்த நியாயமான கேள்வி. ஆமாம், நீங்க கேட்பது 100% சரிதான். நித்யாவுக்கும் ஆரம்பத்துல இருந்தே கீதாவின் இந்த அத்துமீறல் சுத்தமாக பிடிக்கவில்லை. 2 பேருக்கு இடையே பெரியதாக பேச்சுவார்த்தை கூட கிடையாது. நமக்கு என்று ஒரு தனிமை கிடைக்காதா? ஒரு விசேஷ நாட்களில் என் கணவனும் நானும் மட்டும் எங்களது சொந்த விருப்பப்படி சுதந்திரமாக கொண்டாட முடியாதா என்று நித்யா தன் மனதுக்குள் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைப்பாள். இரவு தூங்கும் போது தலையணையை நினைப்பாள். ஆனாலும் அவள் ஏன் வாய் திறக்கவில்லை தெரியுமா? 1. கீதா அவள் அண்ணியை விட வயதில் 4 ஆண்டுகள் மூத்தவள். 2. தனக்கு முன்பே திருமணமானவள். 3. தன் கணவனின் தங்கை என்ற அந்த ஒரு மூத்த மரியாதை. 4வது தான் மிக முக்கியமான காரணம். நித்யாவுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. சமூகம் அவளை எப்படி பார்க்கும், சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள் என்ற அந்த தாழ்வுணர்ச்சியும் குற்ற உணர்ச்சியும் நித்யாவின் வாயை இறுக பூட்டிவிட்டது. தன் பக்கம் உள்ள நியாயத்தை, தன் மனதுக்குள் கிடக்கும் ஆசைகளை கூட உறக்க சொல்ல முடியாத ஒரு நிம்மதியற்ற நரகத்தில்தான் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இப்படிப்பட்ட சூழலில்தான் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு உண்மை நித்யாவிற்கு வெளிப்படுகிறது. உறவினர் ஒருவர் வீட்டு திருமணத்திற்கு நித்யாவும் செல்வாவும் மாமியாரும் போயிருந்தார்கள். அந்த திருமண மண்டபத்தில் தான் கீதாவின் மாமியாரும் வந்திருந்தார். கூட்டத்தில் நித்யாவை தனியாக பார்த்த கீதாவின் மாமியார் நித்யாவிடம் தனது நீண்ட நாள் குமரலை கொட்டுகிறார். கண்ணீருடன் அவர் சொன்னார், ஏமா நித்யா, நீயாவது உன் நாத்தனார் கீதா கிட்ட கொஞ்சம் சொல்லக்கூடாதாமா? நாங்க அப்படி என்னமா செய்தோம் உன் நாத்தனாருக்கு? சென்னைக்கு எங்க மக வீட்டுக்கு போனா வாருங்களேன்னு ஒரு வார்த்தை அவ வாயிலிருந்து வராது. அவ முகத்தை கொடூரமா வைத்து கொண்டு எங்களை விரட்டுவா. நீ அவளுக்கு அண்ணி தானேம்மா, நீயாவது அவகிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா என்று ஆதங்கப்பட்டார். இதை கேட்ட நித்யாவிற்கு தலை சுற்றி போய்விட்டது.
தன் கணவனை பெற்ற அப்பா அம்மாவை கூட அவள் வீட்டிற்குள் அனுமதிக்காமல் மரியாதை கொடுக்காமல் துரத்தும் இதே கீதா அண்ணன் வீட்டுக்கு வந்து மட்டும் எப்படி இப்படி ராணி மாதிரி உட்கார்ந்து அதிகாரம் செய்கிறாள்? தனக்கு முன்னாடி திருமணமானவள், தன்னை விட வயதில் பெரியவள் என்று இத்தனை நாளாக நாம் எதை நினைத்து வாய் மூடி இருந்தோமோ அந்த முட்டாள்தனம் அன்று நித்யாவுக்கு புரிந்தது. கீதா தன் சொந்த வீட்டிலேயே மதிக்கப்படாதவள் என்பது அங்கேதான் நித்யாவுக்கு தெரிய வந்தது. இந்த உண்மைகள் எல்லாம் நித்யாவின் நெஞ்சில் கனத்து கொண்டிருந்த ஒரு வேளையில் வீட்டின் சூழல் மேலும் வெடித்தது. வழக்கம் போல் ஒரு நாள் வீட்டில் கீதாவுக்கும் நித்யாவுக்கும் சண்டை வந்தது. நித்யா தன் கணவர் செல்வாவிடம் ஒரு சின்ன விஷயம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். செல்வா ஒரு நியாயமான கணவனாக தன் மனைவி நித்யா பக்கம் நின்று அவளுக்கு சாதகமாக பேசுகிறான். அதை பார்த்து கொண்டிருந்த கீதாவுக்கு பொறுக்கவில்லை. தன் ஆதிக்கத்துக்கு ஆபத்து வந்துவிட்டதை உணர்ந்தவள் திடீரென குறுக்கே நுழைந்து சத்தம் போட்டு கத்துகிறாள். என்னடா செல்வா, இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? அப்படி என்ன அவங்கள தாங்குன்னு தாங்குற என்று விஷத்தை கத்துகிறாள். அந்த வீட்டின் உண்மையான மருமகளாக அடக்கமாக நித்யா அமைதியாக இருக்க, கீதா மட்டும் அந்த வீட்டில் அண்ணன் தங்கையாகவே வாழ்ந்து கொண்டு நித்யாவை கஷ்டப்படுத்துவதை பார்த்து நித்யாவால் இனி பொறுத்து கொள்ள முடியவில்லை. அத்தனை நாளாக உள்ளுக்குள் புழுங்கிய அந்த எரிமலை வெடித்தது. நித்யா தன் வாயை திறந்து எதிர்த்து நின்றாள். உன் சொந்த புகுந்த வீட்டில் உன் மாமனார் மாமியாரை சேர்க்க மாட்டேங்கிற, அங்கே உன்னுடைய எந்த பொறுப்பையும் பார்க்காமல் ஓடி வந்துடுற. ஆனா உன் அண்ணன் வீட்டுல உனக்கு எந்த பொறுப்பும் இல்லாததால் இங்கே வந்து அதிகாரமும் சண்டையும் போடுவது எந்த விதத்தில் நியாயம்? உன் சொந்த வாழ்க்கையில அக்கறை காட்டாத நீ உன் அண்ணன் வாழ்க்கையை வந்து மூக்கை நுழைப்பது எங்களது திருமண வாழ்க்கையின் நிம்மதியை கெடுக்காதா? உன் அண்ணா செல்வா ஒரு கணவனாக தன் மனைவியை ஆதரிப்பதில் என்ன தவறு? நீ ஏன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சண்டை மூட்டி விடுகிறார்? நித்யா இவ்வளவு நாள் கழித்து தன் குரலை உயர்த்தி பேசியதுமே கீதாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. தான் செய்த தவற்றை மறைக்க ஒரு பெண்ணின் பலவீனத்தையே ஆயுதமாக எடுத்து வீச துணிந்தாள். சற்றும் மனிதநேயம் இல்லாமல் அந்த கொடூரமான வார்த்தையை சொன்ன அண்ணி நித்யாவை பார்த்து, நீ இப்படிலாம் பேசுறனாலதான் இன்னும் உன் வயிற்றுல புழு பூச்சி கூட உண்டாகல. ஏற்கனவே குழந்தையின்மையால் தவித்த சமூகத்தின் கேலி பேச்சுகளுக்கு அஞ்சி மனதிற்குள் அழுத நித்யாவின் நெஞ்சில் கீதாவின் இந்த வார்த்தை ஒரு கூர்மையான ஈட்டியால் குத்தியது போல இருந்தது. அன்று முதல் அந்த வலி நித்யாவின் இரத்தத்தில் கலந்தது. ஒவ்வொரு முறை சண்டை நடக்கும் போதெல்லாம் கீதா இதே வார்த்தையை சொல்லி நித்யாவை மனதளவில் சித்திரவதை செய்வதை வழக்கமாக கொண்டார். அந்த வடுக்கள் இன்று வரை நித்யாவின் இதயத்தில் ஆறவே இல்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு நித்யா தன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாள். அந்த நாளுக்கு பிறகு நித்யா கீதா கிட்ட பேசுறதையோ அல்லது சகஜமாக பழகுறதையோ முற்றிலுமாக நிறுத்தி கொண்டாள். இனி அவளிடம் யதார்த்தமாக பேசி அவளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் சமைத்து கொடுத்து அடிமையாகவோ அல்லது மனதை புண்படுத்தி கொள்ளவோ நான் இருக்க முடியாது என்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாள். கீதா வீட்டிற்கு வந்தால் கூட ஏதோ பேருக்கு வாங்கன்னு ஒரு முறை சொல்லிவிட்டு தன் வேலையை பார்த்து கொள்வாள். அந்த வீட்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் கூட கணவனும் மனைவியும் பேசிவிட்டு செய்வார்களே தவிர கீதாவின் சொல்படி எதுவும் நடக்காது என்ற எல்லையை தெளிவாக வகுத்து விட்டாள். இந்த இடத்தில்தான் நாம் ஒரு மிக முக்கியமான சமூக உண்மையை உறக்க சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் இது போன்ற கீதாக்கள் இருக்கிறார்கள். தங்களது சொந்த வாழ்க்கையில் மனைவியாகவோ மருமகளாகவோ தாயாகவோ இருக்க வேண்டிய பொறுப்புகளை துறந்துவிட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்து ராஜ்யம் நடத்துவது எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்தில்தான் அண்ணன் செல்வாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழுகிறது. தங்கை எவ்வளவுதான் தன் சொந்த இரத்தமாக இருந்தாலும் தன் மனைவியின் கண்ணீரை துடைக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஒரு கணவனுக்குத்தான் இருக்கிறது. ஒரு அண்ணனாக நீங்கள் தான் உங்கள் தங்கையிடம் தைரியமாக சொல்ல வேண்டும், இது என் மனைவியின் வீடு. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடவோ என் மனைவியை பற்றி தரக்குறைவாக பேசவோ உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உன் புகுந்த வீட்டுக்கு போய் உன் பொறுப்பை பார் என்று தட்டி கேட்க வேண்டிய கடமை அந்த அண்ணனுக்கும் உண்டு. அம்மாவா இருக்கிற நீங்க உங்க மக செய்யும் தவற தட்டி கேட்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் மகனுக்கு கல்யாணம் ஆகும் வர மகன்தான் உயிர் என்று வாழ்வது. மகனுக்கு கல்யாணம் ஆனதும் மகள்தான் உயிர். தன் மகள் புகுந்த வீட்டில் தப்பு செய்தாலும் சரி, பிறந்த வீட்டில் அதிகாரம் செய்தாலும் சரி,
உங்கள் கண்களுக்கு தவறாக தெரிவதில்லை. மருமகளாக வந்த நாங்க மட்டும் உங்க 2 பேருக்குமே தப்பா தான் தெரிகிறோம். அண்ணன் தன் மனைவியை தாங்கி பிடிப்பதும் நேசிப்பதும் அவனுடைய உண்மையான அன்பின் அடையாளம். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சண்டை மூட்டிவிடும் தங்கைகளுக்கு அண்ணன் தன் கரடுமுரடான பாசத்தை காட்டியே ஆக வேண்டும். தன் சொந்த வாழ்க்கையில் அக்கறை செலுத்தாமல் அண்ணனின் நிம்மதியை குலைக்கும் கீதாக்களை போன்றவர்கள் உண்மையான பாசம் எது என்பதை என்றாவது ஒரு நாள் உணர்வார்களா? கூட்டு குடும்பத்தில் வாழும் ஒவ்வொரு கணவன் மனைவியும் உறவுகளின் வரம்புகளை சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே நிம்மதி நிலைக்கும் என்பதே நித்யாவின் வாழ்க்கை நமக்கு இரத்தமும் சதையுமாக உணர்த்துகிறது. அண்ணன் தங்கை பாசம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு அடுத்தவள் இல்லத்தை ஆள நினைக்கும் சுயநலம் பிடித்த ஜென்மங்களுக்கு கடிவாளம் போட தவறும் அண்ணன் ஒரு நல்ல கணவனாகவும் இருக்க முடியாது, தன் குடும்பத்தின் நிம்மதியை காக்கும் உண்மையான அரணாகவும் இருக்க முடியாது. நன்றி. இந்த மாதிரியான நிஜ வாழ்க்கையில் நடக்கும் பல சுவாரஸ்யமான சிந்திக்க வைக்கிற கதைகளையும் சமூக பார்வைகளையும் தொடர்ந்து பார்க்க மறக்காம என்னோட கீர்த்தி ரியல் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.